मरहबा आ गया रमज़ान है। மர்ஹபன் யா ரமலான் ரமலான் விசேட நிகழ்ச்சி வழங்குபவர் அல் ஹாஃபில் மௌலவி H.A. அஹமத் அப்துல் காதிர் மஹ்லரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அருள் தூதர் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி வஹை அறிவித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, யார் பிறரை குறித்து புறம் பேசுகிறாரோ அவர் தௌபா செய்தாலும் கூட ஃபஹுவ ஆஹிரு மை யதுகுலுல் ஜன்னah, கடைசியாக சொர்க்கம் நுழையக்கூடியவராகத்தான் அவர் இருப்பார். வயின் அஸர்ர, அவர் தௌபா செய்யாமல் அடுத்தவரை பற்றியே காலமெல்லாம் பேசிக்கொண்டிருந்தால் ஃபஹுவ அவ்வலு மை யதுகுலுன் நார, அவர் நரகத்திலே முதலாவதாக நுழைவார் என்று அல்லாஹ் சொன்னான். அறிஞர்கள் சொல்லுவார்கள், உன்னிடத்திலே யாராவது வந்து பிறரை குறித்து புறம் பேசுவார்களேயானால் நீ அஞ்சிக்கொள், உன்னை பற்றி அவர் மற்றவரிடத்திலே புறம் பேசுவார் என்பதை நீ அஞ்சிக்கொள்ள வேண்டும் என்பார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் பொழுது, நான் யாரை குறித்தாவது கீபத் புறம் பேசுவதாக இருந்தால் என்னுடைய பெற்றோரைத்தான் நான் புறம் பேசுவேன். ஏன் தெரியுமா? லி அன்னஹுமா அஹக்கு பிஹசனாத்தி, நான் யாரை பற்றியாவது புறம் பேசினால் என்னுடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். என்னுடைய நன்மைகளை பிடுங்கி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அப்படி கொடுப்பதற்கு மிக தகுதியானவர்கள் யாரென்றால் என்னுடைய பெற்றோர் தானே. என்னுடைய நன்மைகள் என்னுடைய பெற்றோருக்கு போய் சேரட்டும். அப்படி நான் புறம் பேசுவது இல்லை. பேசுவதாக இருந்தால் என் பெற்றோரை குறித்து தான் நான் புறம் பேசுவேன் என்று சொல்லும் அளவிற்கு புறம் என்பது நன்மைகளை பிடுங்கி விடுகிறது. சையதுனா ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து அவர்களுடைய உறவினர் ஒருவர் புறம் பேசிக்கொண்டே இருப்பாராம். ஆனால் அவருக்கு நிறைய உணவுப் பொருட்களையும் பணத்தையும் ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருப்பார்களாம். அப்படி அனுப்புவது ஹசனுல் பஸரி தான் என்பது அவருக்கு தெரியாது. இது குறித்து அவர்களிடத்திலே கேட்ட பொழுது, என்ன செய்வது, என்னுடைய உறவு, என்னுடைய சொந்தம், அவர் கஷ்டத்திலே இருக்கிறார். நான் இந்த உதவி செய்யவில்லை என்றால் அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு போய்விடும், துன்பத்தில் ஆழ்ந்து போய்விடும். ஆனாலும் அவர் என்னை பற்றி அவர் புறம் பேசுகிறார் என்றால் அவருடைய நன்மைகளெல்லாம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் இந்த அன்பளிப்பையாவது நான் செய்யக்கூடாதா என்ன? அவர் தன்னுடைய நன்மைகளை எல்லாம் ஆகிரத்தில் எனக்கு வழங்கக்கூடியவராக இருக்கும்போது குறைந்தபட்சம் இந்த அன்பளிப்புகள், இந்த நன்கொடைகளையாவது நான் வழங்குவதை விரும்புகிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்களாம். எனவே நாம் நாவை பேண வேண்டும். அடுத்தவர்களை பற்றி குறை பேசி நம்முடைய நன்மைகளை நாம் இழந்துவிடக் கூடாது. அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த உரையின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மர்ஹபன் யா ரமலான் ரமலான் விசேட நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹாஃபில் மௌலவி H.A. அஹமத் அப்துல் காதிர் மஹ்லரி அவர்கள். मरहबा आ गया रमज़ान है।